மக்கள் முன்னணியுடைய தலைவருடைய அந்த தமிழ் தேசிய பற்று, அந்த பற்று வரவேற்க வேண்டியது, அதற்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த வகையிலே நாங்கள் இணைந்து இப்பொழுது போட்டி போடுகிறோம். இதில் 2 விடயங்களை நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், முதலாவது விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது பிரதேச சபை தேர்தல் வைத்துக் கொள்வோமே, பிரதேச சபை தேர்தலை பொறுத்தவரைக்கு இன்னார்கள் தான் தவிசாளர் என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம். என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும், வாக்காளருக்கு தெரிய வேண்டும் யார் தவிசாளராக வருவார் என்பது மிக முக்கியம். யாருன்னு தெரியாமல் ஒருவருக்கு வாக்களிப்பதில்லை. இந்த நாட்டிலே முக்கியமான தலைமைத்துவம் யாருன்னு தெரிய வேண்டும். அந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை அனைத்து பிரதேச சபைகளிலும் மாநகர சபையிலும் பேரை குறிப்பிட்டிருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும். யார் மாநகரசை பொறுத்தவரைக்கும் யார் நகரபிதா என்ற பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம், இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயம், தமிழரசு கட்சியினுடைய போட்டியிடுபவர்களுடைய யார் தலைவர், யார் தவிசாளர் என்றதோ, யார் நகரபிதா என்பது இல்லை. ஏன் தெரியுமா? குறிப்பிட்டவர் நகரபிதா அல்லது குறிப்பிட்டவர் தவிசாளர் என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். தங்களுக்கு தேவையானவர்களை, அதாவது வெற்றி பெற்ற பிறகு கட்சிக்குள்ளேயே தங்களுக்கு தேவையான ஒருவரை தவிசாளராகவும் நகரபிதாவும் நியமிப்பார்கள். அது மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டுமல்ல, பட்டவரல்ல, வீதாசார முறைப்பிலையும் வரலாம். ஆகவே இந்த விடயத்தை இதனுடைய, அதாவது மக்களுடைய தெரிவுதான் முக்கியம். தவிசார் தலைவரை தெரிவு செய்வதோ அல்லது நகரபிதாவை தெரிவு செய்வதோ மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த கட்சி தெரிவு செய்த பிறகு, மக்கள் வாக்களித்த பிறகு அந்த கட்சி அதை தீர்மானிக்குமா இருந்தால் மக்களுக்கு தெரியாது. ஆக அது கட்சி தீர்மானிக்குமா இருந்தால் தவறான விடயம், ஜனநாயக விரோத செயல்பாடு. அதனைத்தான் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இங்கே இந்த இதிலே பிரதேச சபையாக இருந்தால் நாவலன் கருணாகரன் தான் தவிசாளர், எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாரும் மாற்றவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், இவர்தான் குறிப்பிட்டவர் தான் தவிசாளர் என்று. அதே போல நகரசபை எடுத்துக்கொண்டாலும் கூட யார் நகரபிதா என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாமல் ஒருவர் வருவது என் வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை நினைக்கின்றேன். இவ்வாறு தெரியாமல், பேரை குறிப்பிடாமல் கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும். கட்சி அல்ல தீர்மானிக்க வேண்டும், மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யார் தவிசாளர் என்பதை. இது ஒரு விடயம். 2வது விடயம், முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால், தீவகத்தை பொறுத்தவரையிலே 3 பிரதேச சபை இருக்கின்றது. ஒன்று ஊர்காவத்துறை, ஒன்று வேலனை, ஒரு நெடுந்தீவு. இந்த 3 பிரதேச சபை மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேச சபை இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் இப்பொழுது 3 பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றாமல் விட்டால், நாங்கள் என்று கூறும்போது தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றாமல் விடுமாயிருந்தால், சைக்கிள் சின்னம் கைப்பற்றாமல் விடுமாயிருந்தால் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். என்ன நடைபெறும் என்றால், தொல்லியல் திணைக்களம் இப்பொழுது 5 இடங்களை குறிவைத்துள்ளது தீவகத்திலே. எங்கள் மண்ணிலே 5 இடங்களை குறிவைத்துள்ளது. அந்த பிரதேச சபைகளை, இந்த தீவகத்து பிரதேச சபையை தேசிய கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தொல்லியல் திணைக்களம் குறிவைக்கப்பட்ட இடங்களிலே மத சார்பாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வார்கள். தையெட்டியில் நடந்த விடயம் நடைபெறும். ஏனென்றால் தவிசாளருடைய அனுமதி இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. தவிசாளருக்கு கொண்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தவிசாளரை நாங்கள் சரியாக எங்களுடையவரை தெரிவு செய்யாமல் விடுவோமா இருந்தால் நிச்சயமாக தையெட்டியில் நடந்தது போல நில ஆக்கிரமிப்பு நடைபெற்று பல விகாரைகள் அங்கு எழலாம். அவை தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இவையை நீங்கள் கவனத்தில் கொண்டு, எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது, எங்களுடைய மண். ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமானது. ஆகவே உங்களுடைய கடமை என்னவென்றால், என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால், எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக
ஒரே ஒரு கொள்கை பிடிப்புள்ள தமிழ் தேசிய பற்றுள்ள ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், உங்களுடைய கடமை. அவ்வாறு இல்லாமல் அதை நாங்கள் தவிர்ப்போமா இருந்தால் எங்களுடைய வரலாற்று தவறை எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்ட ஒரு சந்திரசேகரன் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார், குறைக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்க போகின்றாரா. ஐயா, அது குறைக்கட்டுவான் ஜட்டி இல்லை, ஜெட்டி. ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கேவலம் ஜேவிபியினுடைய கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறைக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்கப் போகின்றேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எமது மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் போயிருக்கிற இன்னொரு ஜேவிபியினுடைய எம்பி, அவருக்கு எழுவாய் பயனிலையோட தமிழ்ல ஒரு வசனம் கதைக்க தெரியாது, தம்பி இளங்குமரன். அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். மக்களிடம் போய், மக்களே, நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு இதண்டுவோம், நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார். என்னையா இதன்றியல்? தமிழ்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது, எழுவாய் பயனிலையோடு ஒரு வசனத்தை கதைக்க தெரியாது. யாழ் என்ற கருவியை பாணர்கள் வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது. ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இதண்டுகின்ற எம்பிமார், ஜட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள், இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறது. மக்கள் சிந்திக்க வேண்டும். இது யார் இழைத்த தவறு? எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு. நான் வேதனையோடு சொல்லுகின்றேன், நமது தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. புதிதாக ஒன்றை கண்டால் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா கண்டு அதுக்கு பின்னுக்கு போடுவினோம். முந்தைய டக்ளஸ் தேவானந்தான் ஒரு ஐயா இருந்தார், கடத்தி கொண்டு கற்பழிச்சு கொண்டு காணாமலாக்கி கொண்டு அவருக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போச்சு. அதே கூட்டம் யானையில வந்த அக்கா விஜயகலாக்கு பின்னுக்கு போச்சு. பிறகு வெள்ளையும் சொல்லையுமா அண்ணன் அங்கே அண்ணா வந்தார். இன்னைக்கு அண்ணைய காணையில அண்ணா அங்கே அண்ணான்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த அண்ணாவை காணையில. இப்ப அனுரமாமா வந்திருக்கிறார். இவரும் நாளைக்கு போய் விடுவார். ஆனால் இவர்களோடு சேர்ந்து எமது மண்ணும் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முதல் தமிழனுக்கு இருந்த மாவட்டங்கள் 8: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இன்று அம்பாறையில் திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு. வடக்கிலே வவுனியாவில், முல்லைத்தீவில், மன்னாரில் கால் வைத்து விட்டார்கள். மிஞ்சி இருப்பது யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும். எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வளமான தீவகத்தில், ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி செய்த தீவகத்தில் நாளைக்கு உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டுமா? நாளைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தீவகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆளப்போகிறது.